இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் தேவன் எனக்கு எடுத்து கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் வந்து நான் கலந்து கொண்டதே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கும் சபையுள்ள பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் சொல்லும்போது மருத்துவம் சில விஷயங்கள் தெரியும் சொன்னாரு. பொதுவா கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற ஊழியர்கள் வெறுமனே வேத வசனத்தை மட்டும் அறிந்திருந்தால் போதாது. ஏன்னா இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்துல மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது சில கிராமங்கள்ல இன்னைக்கும் அது வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பல ஊர்களிலே அது மறுக்கப்படுகிறது. அதனால எப்படியாயிலும் சுவிசேஷத்தை சொல்லணுமே அந்த பாரத்தோடு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். நம்முடைய ஒரே நோக்கம் எப்படியாயிலும் சுவிசேஷ பிரபலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் இந்த நாளிலே உங்கள் மத்தியில நான் எந்த விஷயத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த போது தேவன் எனக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினார். ஆனால் பொதுவா உபதேச விஷயம் என்று சொல்லும் போது நமக்கு தெரியாத உபதேசம் அல்ல. பிரதரன் சபைக்காரங்க உபதேசத்தில் தேர்ந்தவர்கள். எல்லா விஷயத்தையும் வேத வசனத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பகத்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் என்னுடைய சிந்தனை அதிகமாக வந்தது, நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நடைமுறை வாழ்க்கை ரொம்ப அவசியமானது. எந்த அளவுக்கு உபதேசம் முக்கியமோ அந்த அளவுக்கு நடைமுறை வாழ்க்கை ரொம்ப அவசியமானது. நாம் அதை அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம் இது. பொதுவா வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிற அல்லது வேத வசனத்தை பற்றி பேசுகிற எல்லாருக்கும் அந்த வேத வசனத்திற்கு ஏற்ற வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு இங்க நின்று பேசுகிற என்னை விட இந்த வேத வசனத்திலிருந்து விளக்கம் கொடுத்து பேசுகிற எத்தனையோ உலக பிரகாரமான அரசியல்வாதிகள் உண்டு. வேதத்தை நன்கு அறிந்த கற்று தேர்ந்த கல்விமான்கள் உண்டு. அவங்களதான் பேசினாங்கன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க, மக்கள் அதே அசராம உட்கார்ந்து கேட்க தோன்றும். அந்த அளவிற்கு வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள். ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா? பிராக்டிக்கல் லைஃப்ல இல்லாத எந்த ஒரு வேத சத்தியமும் தேவனுடைய பார்வையில அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. நானு ஐடி தான் படிச்சேன், நிறைய படிக்கல. ஐடில படிக்கும் போது எங்களுக்கு பிராக்டிக்கல் ஜாப் கொடுப்பாங்க. அந்த பிராக்டிக்கல் ஜாப் செய்யறதுன்னா சில ப்ரொசீஜர் உண்டு. அந்த ப்ரொசீஜர் படி செய்யறோமா இல்லையான்றத எங்க வாத்தியார் ஒரு ஓரமா இன்னொரு ஆளு ஒருத்தர் அப்பாயின் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிராக்டிக்கல் ஜாப கரெக்டா ப்ரொசீஜர் படி பண்றாங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, நாங்க வாத்தியார் அங்கதான் உட்காந்துருக்காருன்னு சொல்லி பின்னாடி நின்று எங்க வயசுல உட்காந்து வச்சு ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்றது ரொம்ப லேட் ஆகும். அதனால கீழே தரையில போட்டு 4 தேய்ச்சோம்னா அழகா சூப்பரா பினிஷ் ஆயிடும். தூக்கி எடுத்து வச்சு ஜாப் கொடுத்துருவோம். இத சைலண்டா வாட்ச் பண்ற ஒரு வாத்தியாரு யாரெல்லாம் கீழே போட்டு தேய்ச்சாங்களோ அவங்க பேரு நோட் பண்ணி கொடுத்துருவார் வாத்தியார். அவரை கூப்பிட்டு வராம, நீ ஃபைல் பண்ண? ஆமா சார், நான் தான் சார் ஃபைல் பண்ணேன். நீ ஃபைல் பண்ணல, ஏன்னா நீ கீழே காலில் போட்டு தேய்ச்சத அந்த அவர் பார்த்துருந்து எனக்கு சொல்லிருக்காரு. அப்பதான் பக்கத்துல சொல்லுவோம், ஆமா சார் கால்லாம் சார் போட்டு தேய்ச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஆள் போதுமே. அதற்கு சில ப்ரொசீஜர் உண்டு. அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சாதான் நான் செஞ்ச ஜாப அது அங்கீகரிக்கப்படும், அதுக்கு மதிப்படும். நடைமுறை வாழ்க்கை விசுவாச வாழ்வில் அவசியமானது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய நடைமுறை வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இந்த
நடைமுறை வாழ்க்கை குறித்து பிராக்டிக்கல் லைஃப நம்ம சிந்திக்கும் போது ஒரு விசுவாசியினுடைய நடைமுறை வாழ்க்கை, அதாவது அது இப்படி சொல்றேனே, ஒரு விசுவாசி உண்மையிலேயே ஒரு வெற்றி உள்ள ஜீவியம், ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எதன் அடிப்படையில சொல்ல முடியும்? ஒரு நபர் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று எதன் அடிப்படையில சொல்ல முடியும்? பொதுவா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வாக்கியம் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது எப்போ எழுதுவாங்க தெரியுமா? செத்து பெட்டியில வைக்கும்போது பெட்டியில எழுதுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. ஆனா அது வரைக்கும் அந்த வசனத்தினுடைய உண்மைக்கும் என்னன்னா அவங்களுக்கே தெரியாது. வாழ்ந்த வாழ்க்கை பூரா இந்த உலகத்துல தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய மாற்றத்தினுடைய விருப்பப்படி, தன்னுடைய எண்ணத்தின்படி, என்னுடைய எதிர்பார்ப்பின்படி எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு செத்த உடனே பெட்டியில நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். போராடினது பூரா கர்த்தருக்காக இல்ல, உலகத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, சுயத்துக்காக ஓடிட்டு பெட்டியில மட்டும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது வெற்றியுள்ள வாழ்க்கையா? இன்னைக்கு நிறைய சமயங்கள விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திருக்கிறார். எதன் அடிப்படையில? நல்ல வேலை, நல்ல கை நிறைய சம்பளம், பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட், வயசாயிடுச்சு, செட்டட் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, வயசு ரொம்ப முதிர்ச்சி ஆயிடுச்சு, இதெல்லாம் அனுபவிச்சு சகல செல்வாக்கோடு சகல விதமான நன்மைகளெல்லாம் அனுபவிச்சு ஒரு விசுவாசி செத்து போறாருன்னா, அப்பா இவர் எல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்திருக்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். அது இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திருக்கிறார் என்பது எதன் அடிப்படையில்? இந்த உலகத்தின் பார்வையிலே செழிப்பான வாழ்க்கையின் அடிப்படையில் அல்ல, மாறாக 2 முக்கியமான, நிறைய விஷயங்கள் உண்டு, 2 முக்கியமான விஷயத்துல அந்த விசுவாசி உண்மையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்மளால யூகிச்சு பார்க்க முடியும். அந்த 2 விஷயத்த, முதல் விஷயத்த இந்த செய்தியிலும், அடுத்த விஷயத்த அடுத்த செய்தியிலும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம், பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம், முதல் அதிகாரம் 12வது வசனம், 11-12 வசனம். பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் அவர் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. 12ஆம் வசனத்துல, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரர் ஆக்கவும், தம்முடைய அழைப்புக்கு பாத்திரர் ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பாத்திரர் ஆக்கவும், தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டும். 2 விஷயம் தாங்க பவுல் சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரர்களாக இருக்கணும்னா, நீங்கள் தேவனால் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் 2 முக்கியமான விஷயம் செய்யணும். 1, தேவனுடைய சித்தம் பரிபூரணமாய் உங்க வாழ்க்கையில் நிறைவேறிக்க வேண்டும். 2, விசுவாசத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கணும். இது 2 தாங்க ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய நிலையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த 2 விதமான அனுபவங்கள் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் நிறைவேறிக்க வேண்டும். 1, தெய்வ சித்தத்தை அவர் செய்திருக்க வேண்டும். 2, விசுவாசத்தின் கிரியை அவருடைய வாழ்வில் நாம் கண்டிருக்க வேண்டும், அல்லது அவர் அனுபவித்திருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களை அனுபவிக்காத ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்வில இந்த அனுபவத்தை எந்த நிலையிலும் அனுபவியாத ஒரு நபர், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காகத்தான் ஓடினேன், நல்ல போராட்டத்தை தான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னா அது வெறுமையானது, அது வீணானது.
அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை உலகம் அங்கீகரிக்கலாம், என்ன இந்த சபை அங்கீகரிக்கலாம். அவர் என்னங்க, அவரு என்ன ஆண்டவர், அவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுமா? கர்த்தர் என்னை, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன வரும்? தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உலக பிரகாரமான சம்பத்து தான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இல்லை. ஒருவர் விசுவாசி ஐஸ்வர்யவானா இருந்தா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், கிடையவே கிடையாது. ஒருவர் தரித்திரமா இருந்தா கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமாக இல்லை அப்படின்றதும் கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமான பார்வையில ஆஸ்தி ஐஸ்வர்யம் சம்பத் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில எனக்கு ஆஸ்தி இருக்குதோ இல்லையோ, வசதி வாய்ப்பு இருக்குதா இல்லையோ, யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷமும் சமாதானம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இந்த உலகத்தில் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்தா தைரியமா என் ஆண்டவரை சந்திக்கிற நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா? அதுதாங்க ஐஸ்வர்யம். நான் அடிக்கடி எங்க சபையில நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிறதுல மிகப்பெரிய ஐஸ்வர்யம் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? ஒரு வியாதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுனால கோடீஸ்வரர். ஒரு வியாதி கிடையாது அப்படின்னு சொல்றவங்க பெரிய கோடீஸ்வரர். மருத்துவமனைக்கு போனோம்னா தெரியும் எத்தனை பேரு தங்களுடைய வாழ்க்கையில வியாதிக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. பிரியமர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள நானும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாதான் எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. என் பிள்ளைகள் நல்ல வேலை கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. நல்ல வீடு, சொந்த வீடு, காரு, செழிப்பான வாழ்க்கை, அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு நிறைவான சந்தோஷமும் சமாதானம் கொடுத்திருந்தாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வெளியில, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதான் ஆசீர்வாதம். ஆமா, இப்படியே சொல்லிட்டு போங்க. இது அநேகருக்கு பைத்தியகரத்தனமா இருக்கு. பணம் எல்லாத்துக்கும் ஒரு வேணும் சொல்லுது, பணம் எல்லாத்துக்கும் ஒரு வேணும், அவசியம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட மேலானது, இன்றைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற எத்தனையோ மகான்கள் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் நிம்மதி கூட அனுபவிக்க முடியல. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாத எத்தனை கோடீஸ்வரன் உண்டு பார்த்திருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாத கோடீஸ்வரன் உண்டு. கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்ன செய்யுது? என் கையில பணம் இல்ல, அடுத்த வேலை என்ன செய்யறது தெரியாது, ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் வருவாரானால் தைரியமான நான் ஒரு சந்திப்பேன், அந்த விசுவாசம் உண்டு. காரணம், நான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். அதான் விட்டுருவாங்க. இதை விட ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கால நேரத்துல நீங்களும் நானும் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய நிலையில் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இங்க நான் வாசிக்கிறோம், ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, தேவனுடைய சித்தம் முழுவதையும், இரண்டாவது விசுவாசத்தின் கிரியையும் பலமான உங்களிடத்தில் நிறைவேற்றணும். இதுதான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம். ஏன்னா அதுதாங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய சமயங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களை இந்த சபை அங்கீகரிக்கும், கிறிஸ்தவ சமுதாயம் அதை அங்கீகரிக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது, ஆண்டவருக்கு பயபக்தியா ஸ்தோத்திரம் செலுத்துறது, ஆண்டவருக்காக நிறைய காணிக்கை கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த உலகம் பார்த்து சபை விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ சமுதாயம் அங்கீகரிக்கும். பட் தேவன் அங்கீகரிக்கிறாரா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்களை என் தேவன் அங்கீகரிக்கிறாரா? அதுதான் கேள்வி. ஆதாமுடைய 2 பிள்ளைகளை 2 பேரும் கர்த்தர் காணிக்கை கொடுத்தாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அங்கே ஆபேலையும் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சார்னு வாசிக்கிறோம். காயினையும் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. முதல்ல நீ காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னு அங்கீகரிக்கிறார கர்த்தர்? நான் தேவனுக்காய் செலுத்துகிற பலிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னர் என்னுடைய பலியை அங்கீகரிக்கிற கர்த்தர் என்ன அங்கீகரிக்கிறாரா? அதுக்கப்புறம் என் பலி அங்கீகரிக்கப்படும். நான் செலுத்துகிற ஆராதனையை என் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால் முதல்ல அவர் என்ன அங்கீகரிக்கணும்? என் வாழ்க்கையை அங்கீகரிக்கணும்.
என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அங்கீகாரமாக இல்லைன்னா நான் செலுத்துற பணிகள் எப்படி அங்கீகரிக்கப்படும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படுகிறதா? தேவன் என் வாழ்க்கை அங்கீகரிக்கிறாரா? ஒருவேளை நான் பல தலைமுறையா வாழ்ந்துருக்கலாங்க, எனக்கு கிறிஸ்தவம் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்தவன் தான். எங்க தாத்தா பாட்டிலாம் இந்த சத்தியமே தெரியாத. நானும் ஒரு காலத்துல உபதேசத்தை தெரியாம கண்பிட்ட கூட நானும் பேர் கிறிஸ்தவம் வாழ்ந்த அனுபவம் உண்டு. இதே ராஜபாளையத்துல பல முறை பல இடங்களுக்கு சபைக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த சபையை சத்திய உபதேசம் தெரியாது. போர்வேல கிறிஸ்தவ போர்வேல வாழ்ந்த ஒரு காலத்துல தைரியமா சொல்றேன், இன்றைக்கு தெய்வ சித்தம்னா என்னன்னு எனக்கு தெரியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்க அது. இந்த உலகத்தில் தேவன் மனிதனை படைத்தது தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கா. எப்ப தெய்வ சித்தம் சீர்குலைக்கப்பட்டுச்சோ அப்பவே தேவனுடைய அத்தனை பிரமாணமும் இந்த உலகத்தில் வெறுமனை விடப்பட்டுச்சு. மனுஷன் தேவனுக்கு தூரப்படுத்தப்பட்டார். முதலாவது தெய்வ சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறுகிறதா? வேதத்திலிருந்து சில விஷயங்கள் நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க பரிசுத்த வேதத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேதம், இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இது தேவனுடைய சித்தம் முழுவதும் என்றாக சொல்லியிருக்கிற புஸ்தகம். The book of God's will, தெய்வ சித்தம் எங்கெங்க இருக்கும், எப்படி இருக்கும், இதுல இருக்கு. இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தின் புஸ்தகம் இது. என் வாழ்க்கை குறித்ததான சித்தம் இதுல தெரியும். சில இடங்கள்ல வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படுகிற சித்தம், இப்படிலாம் நிறைய சித்தத்தை குறித்த நிறைய விஷயங்கள் உண்டு. நான் அதெல்லாம் விளக்க நான் விரும்பல. வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். அங்க இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்துமே தேவன் தம்முடைய சித்தப்படி உண்டாக்கினார். மனுஷனையும் தம்முடைய சித்தப்படி உண்டாக்கினார். நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிற தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று எல்லாமே நல்லது என்று கண்டார். காரணம் அது எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படியே உண்டாக்கப்பட்டுச்சு. மனுஷனே அப்படிதான் உண்டாக்கினார். தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல் போனதுனால சவுலுக்கு அப்புறம் தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த தாவீதை குறித்து பவுலுடைய புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய முதல் பிரசங்கம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சவுலுக்கு அப்புறம் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு வெறுமனே சொல்லாம தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தெரிந்தெடுத்தார். ஏன்னா அவன் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்றார். தாவீதுடைய வாழ்க்கையில குறைவு இருந்துச்சு, தாவீதுடைய வாழ்க்கையில விழுகி இருந்துச்சு. ஆனாலும் வேதம் அவரை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லியிருக்கேன். காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவர் தேவனுக்கு சித்தமானதை செய்தார். தான் தவறு உணர்த்தப்பட்ட போது தன்னை உணர்ந்து அறிக்கை செய்தார். அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய ராஜா. தனக்கு தப்புல உணர்த்தப்படும் போது தன்னை அப்படியே அர்ப்பணிச்சாங்க. இது தப்புதான், ஆமா. அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கல, அதுக்கு காரணத்தை சொல்லல, சாக்கு போக்கு சொல்லல. காரணம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அவருக்கு சித்தமானதை செய்கிறவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது கூட அவருடைய தாயும் சகோதரரும் ஒரு வீட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அவர் உள்ள இருக்கிறார். வந்து சொல்றாங்க, ஐயா உங்க தாயும் சகோதரர் வந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களும் அவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரன் சொன்னார். பிரியமான நிறைய சமயங்கள்ல நாம் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல
என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எங்க பிரவேசிப்பானா, பரலோகத்துல பிரவேசிப்பான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்ம ரட்சித்ததற்கு காரணமே அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் படியாயிருச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் பரிசுத்த வேதாகமத்துல தேவனுடைய சித்தத்தை குறித்து. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்னாடி அப்படிதான் ஜெபிச்சார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்கபடி செய்யும், ஆகிலும் எங்க இருக்கும்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி ஜெபம் பண்ணார். பவுலுடைய ஜெபம், விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபித்த ஜெபம் கொலோசியர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன். கொலோசியர் 1:9 கொலோசியர் சபை விசுவாசிகளுக்காக பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ஜெபம் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, எதுக்காகனா நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுறது. அதுதாங்க முக்கியமான. வேற எதுக்காக உங்களுக்காக ஏன் ஜெபம் பண்றேன்? நீங்க தேவனுடைய சித்தத்தை அறியணும். தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளாத ஒரு விசுவாசியே கிடையாது. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாத ஒரு விசுவாசம் சொல்ல முடியாது. இந்த உலகத்துக்கு வேணா அந்த நபர் விசுவாசியா இருக்கலாம், சமுதாயத்தின் பற்றி கிறிஸ்தவனை அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் தன் வாழ்விலே தெய்வ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்ட முயற்சிக்காக அதை அறிய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாத நபர் விசுவாச ஸ்தானத்திலே கிடையாது. எபேசியர் நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல பவுல் எபேசு விசுவாசிகளுக்கு சொல்லும் போது 5:16 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 5:16 ஆகையால் 15 எபேசியர் 5:16-17 நாட்கள் கொள்ளாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மகிழ்ச்சியாமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்கிற அனுபவம் வேணுங்க. அதுதாங்க நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம். அதை விட இந்த உலகத்துல மேலானது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய சித்தம். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் நம்ம ரட்சித்தார். இந்த உலகத்துல நம்ம ரட்சித்தது மட்டும் இல்ல, தேவன் சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சபையில நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சில ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வரங்கள் கூட அவர் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்ததுதான் இந்த ஆவிக்குரிய வரங்களும். ஏன் விருப்பப்படி எனக்கு ஒரு வார்த்தை கருத்தை கொடுத்தாரா? இல்ல, அவர் என்னை குறித்து இந்த சபையில எந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு கர்த்தர் திட்ட வைத்திருந்தார், என்னை குறித்து சித்த வைத்திருந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அதற்கு ஏற்ற ஆவிக்குரிய வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு மனிதர், ஒரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வர சும்மா இல்ல, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து இருக்கிறோமா? தேவன் எனக்கு இந்த ஆவிக்குரிய வரத்தை கொடுத்திருக்கிறார். இது எதற்காக? எல்லா இடத்திலும் என்னை நான் என் பேரை பெருமைப்படுத்துவா? இல்ல, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். அதனாலதான் மூர்க்க வெறி கொண்டவராய் தமஸ்கு பட்டணத்துக்கு விரைந்து சென்ற சவுலை கிறிஸ்துவனை கொலை செய்து துன்புறுத்தி அவரை சிறையில் அடைப்பதற்கு நிருபம் கேட்கும்படி போன சவுலை கர்த்தர் சந்தித்தார். சவுலே சவுலே முள்ளிலியா உதைக்கிற. இதை கேட்ட உடனே சவுல் கர்த்தத்தை கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். இத சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, உனக்கு நான் என்ன செய்ய சித்தமே. அவ்வளவுதான். ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கேட்க வேண்டிய முதல் கேள்வி அதுதாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உங்க சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, நிறைய சமயங்கள்ல நம்ம மறந்து போற விஷயம் என்ன தெரியுமா?
தெய்வ சித்தம். தெய்வ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்படின்றத நான் மறந்துடுறேன். ஏன்னா இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் என்னுடைய மனதை ஆழமாய் பதிய விட்டுருவேன். என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அதுல இந்த உலகத்துல செலுத்திடுவேன். அதனால தேவனுடைய சித்தத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. பல சமயங்கள்ல ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமண வரனா இருக்கட்டும், இல்ல ஒரு மேற்படிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும், ஆவிக்குரிய விஷயங்களை இந்த உலகத்துல வாழ்ற விசுவாசியா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அந்தவே நான் ஒரு மேற்படிப்பு படிக்க போறேன். இந்த இடத்துல இந்த காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா அதுல உங்க சித்தம் இருக்கா? உங்க சித்தம் இல்லைன்னா எனக்கு வேணாம் சொல்ல முடியுமா? ஐயோ எவ்வளவு பெரிய காலேஜ், எவ்வளவு பெரிய படிப்பு, அதெல்லாம் விட்டுட்டா 4 பேர் மதிக்க மாட்டான். அந்த காலேஜ் தான் படிக்கணும், எப்படியாவது எவ்வளவு லட்சம் கட்டியாவது சீட்டை வாங்கணும். படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் படிப்பு கொடுத்தா வேலை கொடுத்தாரு இல்ல. சுயம், என் மனசு விருப்பம், இந்த உலகத்தின் பார்வை ஈர்ப்பு, அதுதாங்க 100% அதுதான். தெய்வ சித்தத்தை என்னால ஏற்றுக்க முடியாது. இதுதான் நம்ம ஏற்றுக்குவோம். உலக அங்கீகரிக்கிறதுதான். இந்த காலத்துல படிச்சா ஏன் அவன் மதிக்க என்ன மதிக்க மாட்டான், அந்த ஊருக்காரன் மதிக்க மாட்டான், இவங்க மதிக்க மாட்டான். யாரு மதிச்சானுங்க? கர்த்தர் மதிக்கிறாரா? என் வாழ்க்கையில தெய்வ சித்தம் இதுதான். கான்பிடண்டா ஆண்டவரே உங்க சித்தம் எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா வேணாம் ஐ ரெடி, நான் ஏற்றுக்கொள்ள ரெடியா. இந்த என்ன நமக்கு இருக்கா? சில திருமண வழக்குகள் பார்க்கும் போது நமக்கு பிடிச்ச, நமக்கு விருப்பமான, நம்ம பிள்ளைக்கு பையனுக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுவோம். நாம சூஸ் பண்ணுவோம். இதுல வரும், நிறைய வரும். வரும்போது நம்மளை சிந்த கூட நம்ம புத்தி கூட எங்க போனா நல்ல வருமானம், நல்ல படிப்பு, என் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை. இது தெய்வ சித்தமாக யோசிக்க மாட்டோம். முழங்கால் போட்டு பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே எப்படியாவது இந்த வரனை சேர்த்துருங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படியாவது எங்க குடும்பத்துக்கு வந்துருங்க ஆண்டவரே. வந்த பிற்பாடு குத்துதே கொடை இதெல்லாம் யாரு? தெய்வ சித்தத்தை நம்ம கேட்டோமா? ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா இருந்தால் இந்த திருமண காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வழிவாய்ப்பு ஆலோசனைகள் தாங்க. ஒருவேளை சித்தம் எப்படியாவது தடுத்துருந்தாங்க வேணாம் சொல்ல தைரியம் இருக்கா நமக்கு? ஏன்? ஏன்னா நம்ம இந்த உலகத்தின் மேன்மையில ஈர்ப்புல விழுந்து போயிட்டோம். ஆகவே தெய்வ சித்தத்தை ஏற்க நம்ம விருப்பமே இல்லை. ஆண்டவர் சில விஷயங்கள் வேணாம்னு சொல்லும்போது நம்மளால அங்கீகரிக்க முடியல. ஐயோ இது இல்லைன்னா அவ்வளவு வாழ்க்கையை போச்சாண்டவர. இந்த உலகத்தில நம்ம வாழ்ந்துடலாங்க. தெய்வ சமூகத்துக்கு வரும்போது கணக்கு கொடுத்தாலும் எதற்காக உன்னை ரட்சித்தேன்? சிலுவையில என் ரத்தத்தை கிரயமாய் சிந்தி உன்னை ரட்சித்து மீட்டெடுத்த இந்த பூமியில விருப்பப்படி வாழ்றதுக்கு உனக்கு நான் அனுமதி கொடுக்கல. ஒரு விசுவாசி தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. பவுல் பொருந்தர் விசுவாசத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறிவீர்களா? நிறைய சமயத்தில் நாம மறந்துடுங்க. நமக்கு நான் எப்படியாவது நான் இதை செஞ்சிடணும், நான் அதை செஞ்சிடணும், நான் எனக்கு சொந்தமானது கிடையாது. ஏன் விருப்பப்படி வாழ்றது எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விசுவாசிக்கு சுய வெறுப்பு கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இப்படித்தான் அப்படின்னா விசுவாசியே கிடையாது. ஏன் தெரியுமா? தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும். தேவன் எதெல்லாம் கொடுக்குறாரு எனக்கு ஓகே. தேவன் எதெல்லாம் வேணான்றது எனக்கு வேண்டாம். தேவன் எதை என்னை ஏற்றுக்கொள்ள சொல்றதா நான் ஏற்றுக்கிறேன், தேவன் எதை ரிஜெக்ட் பண்ண சொல்றதா நான் ரிஜெக்ட் பண்றேன். அதுதான் தெய்வ சித்தம். இதுல எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லை. ஒரு முறை பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதான் வந்துச்சு. ஒரு பெரிய துப்பட்டி இறங்கி வந்துச்சு. கர்த்தர் சொன்னதெல்லாம் அடிச்சு சாப்பிடப்பாங்க. ஆண்டவரே நான் யார் தெரியுமா? நான் எப்படி இந்த பட்சியில எல்லாம் அடிச்சு சாப்பிடுறது, தீட்டுள்ளதும் அசுத்தமானது, இதே எப்படி நான் சாப்பிடுறது? ஏய் நான் சுத்தப்படுத்தின நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற? அப்பதான் அவனுக்கு கண்டு இருந்துச்சு. புறஜாதி மத்தியில சுவிசேஷம் போகணுமே, அதுதான் தெய்வ சித்தம் என்பதை புரிந்து கொண்டாங்க. நம்ம வாழ்க்கை எத்தனை முறை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தா நமக்கு அது புரியவே புரியாது. அதனாலதான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் கிறிஸ்தவம் அவமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு.
பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த உலக வாழ்க்கையில் சமுதாயம் நம்மை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தா இவன மாதிரி வாழணுங்க அப்படின்னு ஒரு வேலை அங்கீகரிக்கலாம். நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்கும் போதெல்லாம் சமுதாயத்தை வாழ்ந்தா அவர் மாதிரிங்க, அவங்க ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு அந்த கடவுள். அப்பதான் பிரஜாதி மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, தெய்வ சித்தம் என்பது இந்த உலகத்தின் பார்வையில் அங்கீகரிக்கப்படுவதல்ல. இந்த உலகம் நாம் தெய்வ சித்தத்தை செய்யும் போது நம்மை நிராகரிக்கும், புறக்கணிக்கும், நம்ம வெறுத்து ஒதுக்கும், நாம் ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். சில உதாரணங்கள் ஒன்று ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற மக்களுடைய பார்வையில், சமுதாயத்தினுடைய பார்வையில அநேகர் கிறிஸ்துவை குறித்து இன்னைக்கு பேசுறாங்க. ஆனால் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வை என்னன்னா, எவ்வளவுதான் அவர் அற்புதம் செஞ்சாரு, எவ்வளவுதான் அதிசயம் செஞ்சாரு, எத்தனை பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, எத்தனை பேரை குஷ்டரோகத்தை சுகமாக்கி இருக்கிறாரு, அப்படிப்பட்ட நல்லது செஞ்ச மனுஷனுக்கு நடந்தது என்னங்க? கூட இந்த சீசரை பூரா விட்டு ஓடிட்டாங்க. கடைசி அவருக்கு நல்லவருக்கு சாட்சி சொல்றதுல ஒருத்தர் கிடையாது. பாவம் அவரை கொண்டு போய் அடியா அடிச்சு சிலுவையில கொண்டு போய் ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்க. இது என்னங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்? இது வெற்றியுள்ள வாழ்க்கையா? சமுதாயத்தின் பார்வையில் சரியாதா? இது ஏற்றுக்கொள்ளப்படுற அதிக நல்ல செய்யறவருக்கு எப்படிங்க சிலுவை? அது எப்படி சக்சஸ் ஆகும்? அது எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஆகும்? அவருக்கு ஊழியர் செய்த ஸ்திரீகள் வேதத்துல வாசிக்கிறோம், அவருக்கு அவரோடு கூட இருப்பேன் ஆண்டவரே நீங்க செத்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதை மறுதளிச்சான். நான் உம்மோடு கூட மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்ன பேதுரு, இவர் யாருமே தெரியாது, சத்தியம் பண்ண சபிச்சான்னு வாசிக்கும். அவருக்கு ஊழியர் செய்த அநேக ஸ்திரீகள் அவருக்கு முன்னாடி கொண்டு பின்னாடி அவரை கொண்டு வராங்க, சிலுவைக்கு அவர் கொண்டு போகும்போது எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அனாதையா கொண்டு போய் 2 கர்ப்பத்தில் சிலுவையில் அழைத்து கொலை செய்யப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இது எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஆக முடியும்? யோவாசானனை குறித்து வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வருவா, இப்படி ஒரு நபர் வரப்போகிறா, அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணபடி வந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. ஆச்சரியமா இருக்கு யோவாசானனுடைய வாழ்க்கையை படிக்கும்போது. எவ்வளவு ஒரு தைரியம்! மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா யோவான்ஸ்தானுடைய பிரசங்கத்தை குறித்து படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஐயோ அவர் பேசுற பேச்சு தைரியம், அவ்வளவு தைரியம் பேசுறாரு. விரியன் பாபு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகைகாட்டுவது யார்? மனம் திரும்புதல் கேட்க கனிமொழிகள் யாரை பத்தி பேசுறாங்க? சும்மா சாதாரண வாழ்வுற மாதிரி பார்த்து ஆளுங்களை பார்த்து பேசல. இருக்கிறதுலே சமுதாயத்திலே மிக மிக மேன்மையாக மதிக்கப்படுகிற அந்த நபரை பார்த்து தைரியமா பேசுற மனுஷன். எவ்வளவு தைரியம் தெரியுமா? ஒரு சாட்சியோட வாழ்க்கை. அங்கிருந்த மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் மதிக்கப்படுகிற அந்த அதிபதி அவன் நினைச்சான், இந்த தேவன் ஒருவர் இந்த யோவாசானன் சொல்றபடியெல்லாம் நடந்தாங்க வாசிக்கிறோம். இந்த யோவாசானுடைய வாழ்க்கை சாட்சியோட இருந்துச்சு. சவாலுக்கு அநேகர் மத்தியில தைரியமா பேசல, யாருக்கும் பயந்து முதலாட்சியை பத்தி பேசல. நடந்தது என்ன தெரியுமா? தலையை வெட்டி தாழ்த்த வந்து வச்சாங்க. இது என்னங்க வெற்றி உள்ள வார்த்தை? இது ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா? இது எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஆக முடியும்? பார்த்த மாதிரி போயிடுச்சு. எவ்வளவு அழகா பேசுறாரு, எவ்வளவு தைரியமா பேசினாரு. இவர் நடந்த கதி என்ன? அப்பாவி பாவத்தை தலையை வெட்டி கொண்டு சமுதாயத்துல தாழ்த்த வந்து கொடுத்த அந்த பொண்ணு கையில கொண்டு கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தின் பார்வையில இது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகும்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரத்துல சபையில, எருசலேமில் உள்ள சபையில ஒரு பிரச்சனை வரும். கிரேக்க புறஜாதி விதவைகள் சரியா விசாரிக்கப்படல அப்படின்னு. அப்போ அப்போஸ்தலர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க ஜெபம் பண்றதுலயும் உபதேசம் செய்யறதிலும் நாங்க தெரிவித்திருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை பல விசாரிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்த ஒரு 7 பேர் செய்ய செலக்ட் பண்ணுங்க.
அப்படி செலக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் வல்லமையும் நிறைந்த ஒரு மனுஷன் ஸ்தேவான். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய பிரசங்கம் ஒரு வேதாகம களஞ்சியம். ஒட்டுமொத்த பிரமாணத்தையும் அவ்வளவு அழகா சூப்பரா தெளிவா பிரசங்கம் பண்ணார் ஸ்தேவான். தைரியமா பேசினார். அவர் ஒரு சாதாரண ஒரு நல்ல அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தரா மதிக்கப்பட்டவர் அப்படிலாம் கிடையாது. அப்படியே பலனாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அப்படிலாம் கிடையாது. சாதாரண விசுவாசி, சபையில பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், பரிசுத்த ஆவி விசுவாசம் பரிசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் அவ்வளவுதான், ஆள் க்ளோஸ், கல்லெறிஞ்சு கொண்டு விடாது. நான் கேட்கிறேன், ஸ்தேவானுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இந்த சமுதாயத்தின் பார்வையில? இந்த சமுதாயம் ஸ்தேவான மாதிரி வாழ்க்கை சொல்லுமா? ஆனா இன்னைக்கு நல்ல செல்வ செழிப்பா வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து வாழ்ந்த அவர் மாதிரி வாழ்ந்து சொல்லுவாங்க, உலகம் சொல்லுவாங்க. ஏன்? உலகத்தின் பார்வையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது பணம், ஆஸ்தி, அந்தஸ்து. அதுக்காக பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம் சொல்லல. கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ உண்மையிலே அது தருகிறார். யாருக்கு அதை வேண்டாம் நிற்பாட்டிச்சுக்கிறோம் அது தெய்வ சித்தம். ஆனால் நான் ஞாபகப்படுத்துவது, என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ சித்தம் இது உலகம் அங்கீகரிக்குமா, அங்கீகரிக்காரா? தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும் போது இந்த உலகத்தின் பார்வையில மேன்மையா இருந்தால் இந்த உலகம் அங்கீகரிக்கும். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில அற்பமாய் காணப்பட்டால் இந்த உலகம் என்ன அங்கீகரிக்காது. நான் சொன்ன இத்தனை நபருடைய வாழ்க்கையிலும் அவங்க அனுபவித்த அனுபவங்களை உலகம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில இவங்க வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்ல முடியும்? அப்போ 12 பேர், அதுல இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்ல யோவான் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் சிறைச்சலம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டவங்க. அநேகர், ஒரு சிலர் தலைகளாய் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டவங்க. எல்லாமே கொலை செய்யப்பட்டு மரிச்சு போனவங்க தான். பரிபூர்ணமாய் ஆண்டவர் நியமித்த ஆயுசு நாட்கள் ஃபுல்லா, அதாவது இந்த வாழ்க்கையில வயசாகி ரொம்ப தவழ்ந்து போய் அப்புறமா மரிச்சு போனவங்க எல்லாம் எல்லாருமே வாழ வேண்டிய வயதுல கொலை செய்யப்பட்டு மரித்து போனவங்க தான் அப்போஸ்தலர்கள். எப்படிங்க அவங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க இந்த உலகம் ஏற்றுக்கும்? இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னாங்க, அந்த அவன் வெட்டி போட்டாங்க, அந்த குத்தி போட்டாங்க, அவனை கொண்டு போட்டாங்க, இப்படிதான் பேசுது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? வாழ்ந்த அவர் கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில தெய்வ சித்தம் நிறைவேற்றும் போது ஒருவேளை இந்த உலகம் அங்கீகரிக்கிறோம் அது பிரச்சனையே கிடையாது. என் வாழ்வில் என் தேவனை அங்கீகரிப்பாரா? தேவனுடைய சித்தம் செய்வதுதான் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே ஆக சிறந்த ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. நிறைய சமயங்கள நம்ம அதை மறந்துடுறோம். இன்னும் சொல்ல போனா, இவ்வளோ நிருபங்கள் எழுதி கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட்டவர். அவர் வாழ்க்கை நடந்தது 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதி முடிச்ச பிற்பாடு அவர் உயிரோடு இல்லை, சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனா அவர் சொன்னார், கொரிந்தியர்கள் நிருபத்துல சொல்லும் போது, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றிசிறக்க பண்ணுகிறவர். எங்க போற இடம்லாம் பவுலுக்கு வாங்க வரவேற்பு கொடுத்தாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், எல்லாரும் துடைத்து போடுகிற அழகை போராட்டம் சொல்றாரு பவுல். அது எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? பிரியமான நிறைய சமயங்களை நாம யோசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேனா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறதுல முதல் விஷயம், நான் தெய்வ சித்தத்தை நான் செய்யறேனா இதை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா என்னுடைய வாழ்வு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, இது ஒண்ணுதான் முதல் விஷயம். இதை நான் நிறைவேற்றும் போது அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கான உத்தரவாதம். நான் சொன்ன இத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் பார்வையிலே அவர்கள் நிர்கதியாய் மறித்தார்கள், கொலை செய்யப்பட்டு மறித்தார்கள். ஆனால் அது தேவனுடைய சித்தமாயிருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரருடைய பட்டியலில கடைசியில ஒரு 3-4 வருஷத்துல வாசிக்கணும். சிலர் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்துக் கொண்டு சிலர் தன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அநேகர் புகழிலும் மழைகளிலும் வெடிப்புகளிலும் தங்கி உபத்திரவத்தின் குறைகளை அனுபவித்தார்கள். ஏன்? அவங்க விசுவாசிக்கு தானே. ஏன் அவங்க ஆண்டவர்
வச்சாரு. அது வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லையே. இல்ல, அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. ஏன்னா that is God's plan. தெய்வ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார்கள். ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், இப்படி கேட்டா நான் தெய்வ சித்தத்தை உணர்வேன் அர்த்தம். ஆண்டவரே, ஏதோ ஒரு நோக்கத்திற்கு என்ன அனுமதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளால சொல்ல முடியுமா? எப்ப சொல்லுவோம் தெரியுமா? நாம் நினைத்தது நமக்கு நடக்கும் போது, நாம் நினைத்தது நமக்கு கைவிடு வரும்போது, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் நினைச்சேன் நீங்க செஞ்சுட்டீங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு செய்யும் போது, ஏன் ஆண்டவரே இப்படி அதை கேள்வி நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். என் வாழ்வில தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது மிக அவசியம். தேவனுடைய சித்தம் இந்த வாழ்க்கையில என்ன, எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? எனக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருந்தா தெய்வ சித்தத்தை நான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய உறவு எனக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். ஒருமுறை அவர் ஓட்டப்பந்தயத்துல ஓடும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே அவரால் அவருடைய சதை பிடிப்பு ஏற்பட்டு ஓட முடியும். ஆனா ஓட்டப்பந்தய வீரர் எல்லாம் ஓடி முடிச்சு போயிட்டார். இவர் அந்த சதை பிடிப்போடு கூட நொண்டி 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 நடந்து 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 கடைசி எல்லை வரைக்கும் போனார். போய் அந்த எல்லையை தொட்டு தான் வெளியே வந்தார். அப்போ பேட்டி எடுத்து நிருபர்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு தான் பாதியிலேயே உங்களுக்கு தசை பிடிப்பு ஏற்பட்டு முதல்ல ஓட முடியல, நீங்க அப்படியே வெளியே வந்துக்கலாமே, வெளியே வந்துக்கலாமே நீங்க. அப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய தேசம் இந்த ஓட்ட பந்தயத்திற்கு வெற்றி பெற்று வருவதற்காக அனுப்பல, இந்த ஓட்ட பந்தயத்தின் ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிப்பதற்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். என் தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், என் நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த பாதியிலே ஓடி ஓடாம வந்துட்டான்னு சொல்ற பேச்சு வரக்கூடாது. என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிருக்கேன், எல்லா வரைக்கும் வந்துட்டேன். வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம், என் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது என் வாழ்வினுடைய ஓட்டத்தை இறுதி வரைக்கும் ஓடி முடிப்பது, தெய்வ திட்டப்படி ஓடி முடிப்பது. வெற்றி தோல்வி அது அப்புறம், முதல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதாவது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த முடித்தேன் என்பதுதான் தெய்வ சித்தம். ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முடிசூட்டப்படாது. ஒரு மல்யுத்தம் பண்ணாலும் சட்டத்தின்படி பண்ணணும். சட்டம் என்னங்க சட்டம்? கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரமாண சட்டம். அந்த பிரமாண சட்டம் நமக்கு போதிக்கிறதா தெய்வ சித்தம். இந்த சட்டம் தெய்வ திட்டம் நம் வாழ்க்கை. இதன்படி என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதை ஓட்ட ரிஜெக்ட் பண்ணணும், அது நிராகரிக்கணும். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாலும் குடும்ப வாழ்க்கையாலும் சமுதாய வாழ்க்கையாலும் சபை வாழ்க்கையாலும் தெய்வ திட்டத்தின்படி நான் வாழ்ந்துக்கணும். ஏன் விருப்பத்தின்படி வாழ்ந்துட்டு கட்டாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவங்களை சிந்திப்போம். என்னுடைய குடும்ப வாழ்க்கை தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுகிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுறதா? புருஷன் மனைவியிலே ஒரு உறவு தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க நிறைய குடும்பங்கள் அதை யோசிக்கிறது இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை குறிப்பிட்ட இடத்துக்கு படிக்க ஒரு வேலைக்கு அனுப்புனா, என் பிள்ளை போற இடம் அந்த இடம் தெய்வ சித்தமா இல்ல, அந்த வேலை தெய்வ சித்தமா, இந்த காரியம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய அனுமதியா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவங்க ஊர்ல முக்கால்வாசி எல்லாம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள். அந்த ஊர்ல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வெளிநாடு போயிட்டாங்க, அந்த குடும்பம் அவங்க பெரிய அந்த குடும்பம் அந்த ஊருக்குள்ள நல்லா மதிப்பு. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளிநாடு வேலை செய்யறாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு குடும்பம் ஆண்டவர், ஒரு சில குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு குடும்பத்தோட நபர் எங்க சபையில வந்து ஐக்கியப்பட்டார். அப்புறம் வந்தாரு, அங்க வேலை கிடைச்சது, நல்ல வேலை, நல்ல வருமானம், ஓரளவுக்கு ஆதிக்க நிலையில வளர்வதற்கு சபையில வருவாரு, ஊழியர்கள் ஈடுபடுவாரு, இடைப்பட்ட கூட்டங்கள் வருவாரு, சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள், அண்ணா நான் ஃபாரின் போறேன். ஏன் தம்பி எதுக்கு போறாரு? இல்ல எங்க அப்பா அம்மா கண்டிப்பா போக சொல்லிட்டாங்க,
ஏன் உங்க அப்பா அம்மா போக சொன்னாங்கன்னா நீ சொல்ல வேண்டியதானே, ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது ஏன் இங்க சம்பாதிக்கலாமே. இல்ல 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 அதெல்லாம் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டாங்க, போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா, சரி தம்பி நான் ஜெபம் பண்றேன். போறது 2 நாளைக்கு முன்னாடி நான் கேட்டேன், தம்பி நீ ஜெபம் பண்ண, இது கர்த்தருடைய சித்தம் தானா, உனக்கு தெரியுமா? பேசவே இல்லை. பேசவே, அவனுக்கே தெரியும் இது கர்த்தருடைய சித்தம் இல்ல, எங்க அப்பாவுடைய கட்டாயத்தின்படி போறேன். அவங்களும் விசுவாசிக்கிறான். இதுல இருக்கிற பெரிய குடும்பம் அதுதான். அங்க போயாச்சு, வேலைக்கு சேர்ந்தாச்சு, சாப்பாடு தங்குற இடம் இதெல்லாம் போக இங்க வாங்குற சம்பளம் கூட என்ன பண்ண முடியும்? ஐயோ கஷ்டப்படுறேன், தூங்க முடியல. சில ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. யாருக்கு தெரியும்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுபவிச்சார்? இங்க வர ஆண்டவர் கேள்வி இருக்காது. நீ போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்க சித்தமா, எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நான் சொன்னேன் உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, உனக்கு எங்க போச்சு புத்தி? தெய்வத்தை அறிந்திருக்கிற நீ தேவனே உனக்கு சித்தமான கேட்க மாட்டேன் மனசு இல்லையே. அப்பா அம்மா சொல்றாங்கன்றதாங்க உங்களுடைய தாய் தகவலை பிரியப்படுத்துறதா போயிட்டு ஏன் ஆண்டவர் இதை ஆண்டவர் ஆண்டவர் உங்க அப்பா அம்மா உனக்கு செஞ்சது? சில சமயங்களை எப்படி யோசிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய விருப்பப்படி திருமண வாழ்க்கை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நல்லாதான் இருக்காங்க. 2 பிள்ளைகள் விரும்பிடுச்சுங்க பிரதர், வெளியில இருந்து அசிங்கம், நாங்களா பேசி என்ன பண்ணிட்டோம், திருமணம் பண்ணி வச்சுட்டோம். நல்லாதான் இருக்காங்க, 10 வருஷம் ஆச்சு, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க. அதுக்காக அவங்க செஞ்சது ரைட் ஆயிடும். கர்த்தர் இறக்கம் பாராட்டி குறைச்சிட்டு கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அது தெய்வ சித்தம்னு சொல்ல முடியாது. அது மாம்ச விருப்பப்படி வந்ததே தவிர, அப்ப கர்த்தர் விருப்பப்படி இல்லைன்னா அது ஆண்டவர் அன்னைக்கே பார்த்துருக்கலாங்க. அப்படின்னு நாம சில விஷயங்களை மேன்மைப்படுத்த சொல்லும். இல்ல, ஆண்டவர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சரி போனா போது குறைச்சிட்டு போன்னு சொல்லி கர்த்தர் இறக்கம் பாராட்டுகிறதை தவிர அதற்காக அவங்க நல்லா இருக்காங்கிறதுக்காக அவங்க செய்தது சரியாயிடும். நிறைய சமயங்கள நாம் தேவனுடைய வார்த்தை விட்டு மீறி செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சாங்க, இல்ல அங்க போனாதான் தெரியும் நான் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றினவனாய் அவருடைய சமூகத்துக்கு போய் நிற்கிறேனா, இல்ல ஏதோ பேருக்கு கடமைக்கு வாங்க போய் நிற்கிறேனா? நம்ம ஆரோக்கியவாக சிந்திப்போம். பிரியமான இந்த கால நேரத்துல ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை அவசியமானது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆண்டவரை ஏன் இந்த பூமியில என்ன இந்த பூமியில ஜெனிப்பிக்கிறீங்க? நிறைய சமயங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அந்த பெற்றோரை நான் தீர்மானிச்சு அவங்களுக்கு பிறக்கல பிள்ளையா, இந்த பெற்றோருக்கு தான் பிறப்பேன்னு நான் பிறக்கல. என்னோட உடன்பிறந்த சகோதரர்கள் இவங்கதான் என் கூட பிறக்கணும்ன்றது நான் தீர்மானிச்சது இல்லை. இந்த ஊர்ல இந்த குடும்பத்துல இந்த சூழ்நிலையில நான் பிறக்கணும்னு நான் தீர்மானிக்கல. இது எதையுமே நான் தீர்மானிக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு அறிவு வந்த பிற்பாடு மட்டும் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் செய்வேன், இதான் எனக்கு பிடிக்கும் நாம தீர்மானிக்கிறோம். இது என்ன அர்த்தம்? இது எப்படி தெய்வ சித்தமாகும்? ஆனா நான் பிறக்க தீர்மானிச்சது நீங்கதான், இந்த பெற்றோர்கள் பிறக்கணும் தீர்மானிச்சது நீங்கதான், இந்த குடும்பத்துல இந்த ஊர்ல இப்படிப்பட்ட சூழலை பிறக்கணும்னு தீர்மானிச்சு என்ன பிறக்க வச்சது நீங்கதான், இன்னைக்கு இடத்துல வாகனத்துக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சது நீங்கதான். ஆனா இன்னைக்கு அறிவு வந்தது மட்டும் நான் இதை செய்வேன், எனக்கு இது வேணும் நான் சொல்றேன், என்ன நியாயம்? யோசிச்சிருக்கிறோமா? சிந்திப்போம். உண்மையிலே என்னுடைய ஆசிரியர் வாழ்வுல நான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றேன், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்றேன், தேவனுடைய பார்க்கல பிரியமானபடி வாழ்றேன், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னா அதுல முதல் பிரதானமான அடிப்படையானது தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். அவ்வளவுதான். இன்றைக்காவது நம்முடைய வாழ்வுல குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவரே எங்களை குடும்பமா நினைச்சிருக்கீங்க, உங்க சித்தம் என்ன, உங்க விருப்பம் என்ன, ஆண்டவர் எனக்கு இந்த படிப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க நோக்கம் என்ன, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம்? ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவரை பற்றி அறிந்த ஜனங்களுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை ஆண்டவர், ஆனா எனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க சித்தம் என்ன? அநேக சமயங்கள்ல என்னோட வயசுக்கு ஒத்த முடமானவர்களை பார்க்கும்போது நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் வயசுக்கு என்னோட வயசு அவன் வயசு ஒண்ணு போல, ஆனா அவனுக்கு ஒரு கால் இல்லாம ஆக்கிட்டீங்களே, எனக்கு மட்டும் ஏன் 2 கால் கொடுத்தீங்க?
என் மனசு விருப்பப்படி ஓடுறதுக்கா? இல்ல, ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு 2 காலம் படைச்ச கர்த்தர் எனக்கு 2 காலம் கொடுத்த ஆண்டவர் ஏன் அவருக்கு ஒரு காலம் குணமாக்கி இருக்கிறீங்க கேட்காம, அவருக்கு ஒரு காலம் குணமாக்கி இருக்கீங்க, எனக்கு ஏன் 2 காலம் கொடுத்தீங்க? நம்முடைய வயதுக்கு ஒத்த எத்தனையோ கண் பார்வையற்றவர்களை பார்க்கும்போது நாம கேட்கலாம், ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் கண் குருடாக்கிட்டீங்க, பிறவே இல்லையே, எனக்கு மட்டும் பிறக்கும் போது 2 பேரும் நல்லா தெரியற அளவுக்கு வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? என் கண் கண்டாடெல்லாம் பாக்குறது ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம்? உங்களுடைய சித்தம் கேட்டுருக்கோம். ஆண்டவரே எனக்கு எத்தனையோ பேர் திருமணமான பிள்ளையாக இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த 2 பிள்ளைகளை அழகான கண்மணியாக இருக்கிறீங்களே, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே கேட்டுருக்கோம். எத்தனையோ இடங்கள்ல சத்தியமே அறியாத சபையில போய் பல கோடிகளை கொட்டி பார்க்கலாம் சொல்லி சமாதானமாக இருக்கிற கிறிஸ்தவ உலகத்துல சரியான சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி கற்றுக் கொடுக்கிற திருச்சபையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே கேட்டுக்கொள்ள. இதை விட ஒரு வெற்றியுள்ள வார்த்தை கிடையாது. நீங்களும் நான் இந்த அனுபவத்தை அனுபவிக்க, அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி நிறைவு செய்வோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இந்த வார்த்தை அவர் ஆரம்பத்தில் தேவன் தன்னை சந்தித்த போது சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, கட்டுகள் வந்தால் உபத்திரவம் வந்தால் தேவன் என்னை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அதுதாங்க ஒரு வெற்றியுள்ள வார்த்தை. நம்ம படிச்சோம், இயேசு கிறிஸ்துவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசித்தோம், ஸ்தேவானை குறித்து வாசித்தோம், யோவாசானை குறித்து வாசித்தோம், ஏன் அநேக அப்போஸ்தலரை குறித்து நம்ம சிந்திச்சோம். இது எல்லாருடைய வாழ்க்கையும் சமுதாயத்தின் பார்வையில இவர்கள் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, அதுதாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை. ஏன்னா அவர்கள் எல்லாரும் தேவன் அவர்கள் கொடுத்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறாங்க, அதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதை விட இந்த உலகத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வேற ஒண்ணுமே கிடையாது. சிந்திப்போமே, நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நான் இந்த தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா? தெய்வனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் எனக்கு நடக்க கூடாது, நடக்க வேண்டான்ற அந்த கான்பிடன்ஸ், அந்த உறுதித்தன்மை நமக்கு இருக்கா? தெய்வ சித்தம் இல்லைன்னா எதையும் நான் விட்டுக் கொடுக்க தயார். இது தேவனுடைய சித்தம் இல்லையா, அது எது வேணாலும் பரவாயில்ல, நான் இழக்கிறது ரெடி. நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை ஒரு உயர்ந்த பதவி எப்படியோ ஒரு வகையில காசு கொடுத்து வாங்கிட்டோம், கேள்விப்படுறோம், இது கர்த்தருடைய சித்தமா? காசு கொடுத்து வாங்கிட்டோமே, தேவன் விரும்பாத ஒண்ணு நம்ம விருப்பப்படி வாங்கிட்டோமே, கர்த்தர் நோக்கும் போது தைரியமா இது வேணாம் எழுதி கொடுக்க மனசு இருக்காவுக்கு, அதுதாங்க தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுறது. நான் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் இழக்க தயார், இந்த சிந்தை நமக்கு இருக்குமானால் நாம தான் உண்மையிலே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். சிந்திப்போம், தெய்வ கருத்தில் அர்ப்பணிப்போம். அப்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நாம